ஹார்ட் கோர் இளையராஜா ரசிகர்களுக்கானது. மற்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் நேற்றே பதிவேற்றிருக்கணும். ஆனால் இந்த பாட்டை கேட்ட பிறகு பல்லவி முடிஞ்சு அந்த சரணம் வருது இல்லையா, இந்த இன்பிட்வீன் கேப்பில் வர்ற ஒரு சின்ன பிட் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. இல்லையே, இதை ஏதோ ஒரு பாட்டில் நம்ம கேட்டிருக்கோமே, கார்த்திக் சுப்புராஜ் தலைவன் ஏதோ ஒரு விஷயத்த இளையராஜா சார்ட்டு கொடுத்து இந்த பாட்டை வாங்கியிருக்காரு. இந்த மியூசிக்கை அப்படியே ரிதமாக மைண்டில் ஓட விட்டா அந்த பாட்டை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஓட விட்டுக்கிட்டே இருந்தேன். சில சமயம் என்ன நடக்கும்னா, ஓட விடும் போது வேற பாட்டெல்லாம் கனெக்ட் ஆகும், நம்ம யோசிக்கிற பாட்டு கனெக்ட் ஆகாது. அப்படி ஓட விட்டு அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி முதல் பல்லவி சரணத்துக்கு இடையில, ரெண்டாவது சரணம் தொடங்குறதுக்கு இடையில வர அந்த இன்பிட்வீன் கேப்ல வர அந்த பிட்டை வச்சு நான் ஓட விட்டுக்கிட்டே இருந்தேன். 3 பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அதுல 2 பாட்டு பிரதானமானது. ஒன்னு என்னன்னா, ரஜினி நடிச்ச வேலைக்காரன் இருக்குல்ல, அதுல வர்ற வேலை இல்லாதவன்டா வேலை தெரிஞ்சவன்டா, இந்த பாட்டுல இடையில வர்ற பிட்டு. இதுவும் இன்னும் 100% உட்காரலையே அப்படின்னு தேடினா, அதே வேலைக்காரன் படத்துல தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் அந்த பாட்டுல வர்ற ஒரு பிட்டு. இது எல்லாமே கார்த்திக் சுப்புராஜ் இயக்கி இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்க டோரத்தி படத்துல வர்ற கல்யாண விருந்து பாட்டுல வந்த அந்த பல்லவி, அந்த சரணத்துக்கு இடையில இருந்த பிட்டு எனக்கு ஞாபகப்படுத்தின பாட்டுகள். இன்னொன்னு, கார்த்திக் சுப்புராஜை பத்தி தான் நமக்கு தெரியுமே, அவர் ஹார்ட் கோர் ரஜினி ரசிகர். அப்ப ரஜினி படத்துல இளையராஜா சார் மியூசிக் பண்ண ஒரு பாட்டை ரெஃபரன்ஸா கொடுத்துதான் இந்த சாங்கை வாங்கியிருக்காரு அப்படின்னு பாட்டை தடவை கேட்கும் போது எனக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னதான் ரெஃபரன்ஸ், இளையராஜா சார் மியூசிக் பண்ண ஏற்கனவே படத்துல இருந்து எடுத்து இந்த பாடல் போடப்பட்டாலும் இத்தனை வயசுலயும் இளையராஜா சார் சும்மா பீக்ல பட்டையை கிளப்புறாரு அப்படின்றதுக்கு இந்த பாடல் மறுபடியும் அட்டகாசமான ஒரு அச்சாணியை நிறுவியிருக்கு. இளையராஜா சார் அடிக்கடி சொல்லுவாரு, நான் இந்த காலத்துல ஏஐயோட போட்டி போட போறேன் அப்படின்னு. ஏஐயோட போட்டி போடும் போதும் அவர் விடாம இருக்கிற முக்கியமான விஷயம் இந்த மண்ணோட இசை, இதுல இருக்கிற தாளவாத்தியங்கள் அப்படின்ற விஷயத்தை எடுத்துட்டு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ரசிக்கிற மாதிரி கொடுத்து சோசியல் மீடியாவையும் தெரிக்க விட முடியும் அப்படின்னு இந்த பாடல் மூலியமா நிரூபிச்சிருக்காரு. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதே இளையராஜா சாரோட பழைய பேட்டி எடுத்து பாருங்க. அபூர்வ சவர்கள் படத்துக்கு கமல் ரப்பரி அந்த பாட்டுக்காண்டி எந்த பாட்டை ரெஃபரன்ஸா கொடுத்து அந்த பாட்டை வாங்கினாருன்னு இளையராஜா சார் தன்னோட வார்த்தைகள்லயே ஒரு நேர்காணல்ல சொல்லியிருப்பாரு. அதே கதை தான் இதுவும். அதை தாண்டி இந்த படத்தோட மற்ற பாடலுக்காக நான் மரண வெயிட்டிங்ல இருக்கேன். காரணம், கார்த்திக் சுப்புராஜ் இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸை கொடுத்து பாட்டு வாங்கியிருக்காரா, இல்ல இளையராஜா சார் இருந்து ஃபர்ஸ்டா ஒரு டியூன் வாங்கியிருக்காரான்னு ஒரு இளையராஜா சார் ரசிகனா செம்ம வெயிட்டிங்ல இருக்கேன். காரணம், தட் இஸ் இளையராஜா. நன்றி.